வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடல 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மினிட் எக்ஸாமினேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 மார்க்கான ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். 12th அக்கௌண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான ஆன்சர், முகமதிப்பை விட அதிகமாக பெற்ற தொகை வர வைக்கப்படும் கணக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படாத நபர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படாத நபர் யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். நெக்ஸ்ட்டு நடப்பு பொறுப்பு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்டுக்கு வந்து என்ன ரேஷியோ வந்து வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 2:1 தான் கரெக்டான ஆன்சர். மறுமதிப்பீடு கணக்கு ஒரு, ஸோ என்னென்னு சொல்லுவோம் மறுமதிப்பீடு கணக்கு அப்படிங்கிறது ஆப்ஷன் டி பெயரளவு கணக்கு. நாமினல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க. ஆப்ஷன் டி தான் 4th. ஸோ 5th கூட்டாண்மை நிறுவனத்தில் நிலை முதல் முறை பின்பற்ற போது பின்வருவற்றுள் முதல் கணக்கு காட்டப்படுவது என்ன கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டப்படும் 5th வந்து கேட்டிருக்காங்க. 5th வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ கூடுதல் முதல் கொண்டு வந்தது, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டுன்னு சொல்லுவோம். ஸோ 6th 1 மார்க் பார்க்கலாம். ஜேம்ஸ் மற்றும் கமல், ஸோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ 6th கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ 5:3 தான் கரெக்டான ஆன்சர். 7th சரியான ஏவினை அடையாளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆண்டு தொகை முறையின் நற்பெயர், அப்போ குட்வில் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 8th 1 மார்க் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ பழைய விளையாட்டு பொருட்கள் விற்றது முதலின வரவு, சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கேபிட்டல் ரெசிப்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 9th பொறுத்த வரைக்கும் ஒரு வணிகத்தின் முதலாம் ஆண்டு செலவுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பெண் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 110%. அடுத்து 10th 1 மார்க்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபி என்ற சி கூட்டாளியர்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 10க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 11 உரிமையாளர்களின் சொத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பெண்கள் கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 64,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி விலக்கின் போது பகிர்ந்து இதர லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 12க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி பழைய லாப பகிர்வு விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா வரும், செக் பண்ணிக்கோங்க. 12th ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ மொத்த கடலாளி கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். 14 வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயாரிக்கப்படுவதன் மூலம் கண்டறியப்படுவது என்ன. அப்போ 14க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான் வந்து கரெக்டு, உபரி அல்லது பற்றாக்குறை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ 14க்கு பொறுத்த வரைக்கும் உபரி அல்லது பற்றாக்குறை. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நிறுவனத்தின் நீர்மத்தன்மையினை சோதிக்க கீழ்கண்ட எந்த விகிதங்கள் பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 15க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரோமன் 1 and 4. நடப்பாண்டில் பின்பற்ற வேண்டிய சந்தா இன்னும் பெறாதது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 16 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஆ ஒரு சொத்து அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ ஆன் அசட் இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் 17 பாருங்க, பின்வருவற்றுள் எது நிதிநிலை பகுப்பாய்வின் கருவி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 17 பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இ நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலையில், அதாவது சி ஸ்டாண்டர்டைஸ்டு காஸ்டிங் சொல்லுவோம். நிர்ம கலைப்பின் போது மட்டுமே அழைக்கப்படக்கூடிய பங்கு முதலின் ஒரு பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ 18வதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ காப்பு முதல், அதாவது ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். டேலியிலிருந்து வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் சாவி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 19க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கண்ட்ரோல் ப்ளஸ் கியூ. அலுவலக பயன்பாட்டிற்காக 25 வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். எதிர்ப்பதிவு சான்று ஆவணம், அதாவது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதிர்ப்பதிவு அப்படின்னு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கான்ட்ரா வவுச்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் கூட 2 மார்க்ஸ் தியரிலாம் நல்லா பார்த்துக்கோங்க. பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்குகள் என்றால் என்ன, வாட் இஸ் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டு, நற்பெயர் என்றால் என்ன, வாட் இஸ் குட்வில், பங்குகள் ஏன் கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் நடைமுறை முதல் என்றால் என்ன, தானியங்கு கணக்கியல் முறை என்றால் என்ன, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சம்பளம் கொடுத்துருக்காங்க, சம்பளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி தியரியும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. 7-3-21 நிதிநிலை அறிக்கை மற்றும் இருப்புநிலை குறிப்புக்கிடையே உள்ள வேறுபாடு, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து கேட்பாங்க. சம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா
கீ ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இதில் கூட்டாளி விலங்குகளின் போது செய்யப்பட வேண்டிய சரிக்கட்டுதலை பட்டியலிடுகள். லிஸ்ட் அவுட் த அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் ஆஃப் டைம் ஆஃப் ரெக்யூமெண்ட் பார்ட்னர்ஷிப். இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செம்ம. ஸோ கீழே பின்வரும் தகவலிலிருந்து புறாக பொறுப்புகள் விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா டேலி ERPயில் கீழ்கண்ட பார்வையிடுவதற்கான நுழைவாயினை எழுதுக. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 × 5 35 பொறுத்த வரைக்கும் 5 மார்க் சம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 5 மார்க் சம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க. இதிலே ப்ளஸ் தியரியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை மட்டும் நீங்கள் நல்லா தரவாக பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக எழுதலாம். இதான் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ அந்த கொஷின் பேப்பருக்கு எப்படி கீ ஆன்சர் வந்து எழுதணும், சம்முக்கு வந்து எப்படி ஸ்டெப் மார்க் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். ஸ்டேட் எனி 5 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் த குட் வில் எக்ஸ்பிளைன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகள் ஏதேனும் 5 விளக்கவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முத்து நிறுவனத்தின் பின்வருமாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சம்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நல்லா சம் வந்து வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்மெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்த கொஷின் பேப்பர் வந்து 2024 நடந்த ஒரு கொஷின் பேப்பர் தான். அதுக்கான கீ ஆன்சர் தான் இது. டைப் A டைப் B ரெண்டுக்குமே வந்து கீ ஆன்சர் இருக்குது. ஸோ இதுதான் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். ஸோ 21க்குலாம் எப்படி ஆன்சர் எழுதணும், குட்வில்னா என்ன, குட் நேமா பார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 13 பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சர் அக்கௌண்ட்டு, ட்ரெண்டிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 எழுதினீங்கன்னா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பேசிக்காக டிஸ்டிங்ஷன், ஸ்டேட்மெண்ட் அஃபேர்ஸ், பேலன்ஸ் ஷீட்டு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எழுதலாம். அதே மாதிரி 3 மார்க்கும் எப்படி எழுதணும்னு சொல்லி நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ ஆன்சர்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் ஆஃப் டைம் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்னா என்ன. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் எடிஷன் கேம்பில் பேப்பர் எடிஷனுக்கு இந்த கீ ஆன்சர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12th அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். இது முழுக்க இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஃபுல் கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சரை நல்லா நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது 12th அக்கௌண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ இந்த கீ ஆன்சரும் ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா பார்த்துக்குவோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். ஸோ எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கீ ஆன்சர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத கீ ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து 1 by 1 நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த கீ ஆன்சர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் பேப்பர் எடிஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர், இது வந்து தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர். தேங்க்யூ.